இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். மாப்ள, நீங்க ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் வர சொல்லியிருந்தீங்க. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கிட்ட கர்ணான்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவனை உங்களுக்கு தெரியும்ல? பாத்திருக்கேன் மாப்ள, ரொம்ப துடிப்பா இருப்பாரே. கர்ணாவுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். தாராளமா பண்ணுவீங்க மாப்ள. இந்த விஷயத்த சொல்றதுக்காக என்ன நேர்ல வர சொன்னீங்க? கர்ணாவுக்கு உங்க ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு ஓகே தானே? என்னம்மா, உனக்கு இதுக்கு சம்மதம் இல்லையா? என்னய்யா நீங்க ஏதாவது சொன்னாலே அதுக்கு நான் மறுபேச்சு பேசுவேனாங்க ஐயா. நான் சம்மதிக்காம இருப்பேன் ஐயா. என்னங்க அத்தை, நீங்க சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டீங்க. பொண்ணோட கல்யாண விஷயம் கொஞ்சம் யோசிச்சு சொல்ல வேணாமா? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க சின்ன மாப்ள. நாங்க வாழ்ற வாழ்க்கையே ஐயா போட்ட பிச்சை. ஐயாவோட பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. எங்களுக்கு கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதங்க. நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம். என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நீ சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல எங்களுக்கு உன் மேல கொஞ்சம் வருத்தம் தாம்மா. அங்க நீ ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுல எங்களுக்கு சந்தோஷம் தாம்மா. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ரிசப்ஷனும் கல்யாணமும் நம்மள பண்ண சொல்றாங்களேம்மா. பா, நீங்களா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்போ ரிசப்ஷன் கல்யாணம்லாம் நடத்த மாட்டீங்களா? நடத்துவீங்கல்ல? நடத்துவோம்மா. ஆனா நம்மளால என்ன முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. நாம நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி பண்ணுவோம். ஆனா அவங்க கேட்கறது ரொம்ப ஆடம்பரமா இருக்குமா. நம்மளால இதை பண்ண முடியுமான்னு அவங்க ஒரு தடவை யோசிச்சிருக்கலாமா. நீயும் அவங்க கேட்டதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்ட. இதெல்லாம் எப்படிமா பண்ண முடியும்? அப்பா அப்பா நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க என்னதான் அவங்க கேட்டாலும் நாம தான் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு போகணும். எப்படியும் தீபாக்காக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே. இப்ப அம்மா மட்டும் இருந்திருந்தா அவங்களே முன்னாடி நின்னு இந்த ரிசப்ஷனையும் கல்யாணத்தையும் நடத்திருப்பாங்கல்ல. இதான் அவங்களோட ஆசையா இருந்திருக்கும். நாமளும் அதே மாதிரி எப்படியாவது நடத்திடலாம்ப்பா. ஏமா, காசுக்கு எங்கம்மா போறது? எனக்கு மட்டும் அவ கல்யாணத்தை நல்லபடியா பண்ணணும்னு ஆசை இல்லையா? நம்மளால எப்படிமா அவங்க கேட்ட மாதிரி பெருசா பண்ண முடியும்? நம்ம கையில இருக்கிற காசு, சேர்த்து வச்சிருக்கிற காசு, சீட்டு போட்டது எல்லாத்தையும் கூட்டி எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம் தேவைப்படுற காசுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். அப்ப கூட வெளியே கடன் வாங்கலான்னு உங்களுக்கு தோணலல? இருங்க, எனக்கு என்னமோ நம்ம கையில இருக்கிறதெல்லாம் பத்தும் தோணல. நம்ம ஏதாவது கம்மியா பண்ண போய் அவங்க கோச்சுக்க போறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி பண்ணணும்னா வெளியே எங்கேயாச்சும் பணம் வாங்கிதான் ஆகணும். என்ன பேச்சு பேசுற நீ? கடன் வாங்க சொல்றியா? ஏற்கனவே இந்த குடும்ப கடன் பட்டது பத்தாது. அப்பா, நீங்க ஏன்பா டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன ஆனாலும் ஒரு ரூபாய் கூட நான் கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்காம எப்படி இந்த கல்யாணத்தை பண்றதுன்னு யோசிப்போம். கண்டிப்பா நம்மளால முடியும்பா. இங்க பார், கடன் வாங்க வேண்டாம்னு சொல்லி சொல்லி என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுறாத. என்னால கார்த்திக் இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும்னா அவங்க கேட்டுதான் பண்ணிதான் ஆகணும். நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இப்ப நீ கல்யாண பொண்ணு, இது நினைச்சுலாம் நீ கவலைப்படக்கூடாது. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீ கூலா டென்ஷன் ஆகாம இரு. என்ன? சரி. இனிமே எவன்கிட்ட பிரச்சனை எதுவும் பண்ணாம அமைதியா இருக்க நினைக்கிறோமோ அவனையே திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. வண்டிய ஒழுங்கா பார்த்து ஓட்ட தெரியாதா? சார், நான் சரியாதான் ஓட்டினேன் சார். நீங்க தான் வேகமா குறுக்க வந்துட்டீங்க. என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறியே. எதிர்த்து பேசல சார், உண்மையதான் சொன்னேன். ஆமா, இந்த வீட்ல உனக்கு என்ன வேலை? என்ன சார் நீங்க? வரவங்க போறவங்க எல்லாரும் இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டா நான் என்ன சொல்றது?
இங்க பாருங்க, நான் யாரையும் அடிச்சு புடுங்கி ஏமாத்தாம சுத்தமா என்னோட உழைப்புல ஒரு வண்டியை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். ஒரு கஸ்டமரை டிராப் பண்ண வந்தேன், போதுமா? திடீர்னு ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. இங்கே வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒன்றை பார்த்துட்டேன். போகிற காரியம் விளங்கிடும். சார், எனக்கும் தான் உங்களை பார்க்காம இருந்தா அந்த நாள் நல்ல நாள்னு தோணுது. ஆனா எதிரில வந்துட்டீங்கல்ல, இனி என்ன கூத்து நடக்க போகுதோ. ஆனா எதிரில வந்துட்டீங்கல்ல, இனி என்ன கூத்து நடக்க போகுதோ. இந்த முறப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ எதுக்காக இங்க வந்த? என்னக்கா நீ வீட்டுக்கு வந்தவள எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு அக்கறையா விசாரிக்காம இப்படி பேசிட்டு இருக்க? ஏய், கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்காக நீ இங்க இப்ப வந்த? அம்மா தான் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. ஐயோ, என்ன பெத்ததோட நிறுத்தி இருந்தா இவ்ளோ தொல்லையே இருந்திருக்காதே. என் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு என் தங்கச்சி வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறானுங்களே. நாமளாவது சொல்லி புரிய வைப்போம். எங்க போயிட்டாரு? ஏய், யார தேடிட்டு இருக்க? அவரு வீட்ல இல்லையா? எவரு? அவர்தான்க்கா. அதான் யாருடி? அக்கா, அவர்தான் கர்ணா. அவனா? என்ன நடக்குது இங்க? வீட்டுக்கு விருந்தாளிலாம் வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ விசேஷமா? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ஹேய், எனக்கு நிஜமாவே தெரியாது. என்ன விசேஷம்? சும்மா இருக்கா? நீங்க கல்யாண மாப்பிள்ள ஆக போறீங்க. நான் கல்யாண மாப்பிள்ளையா? உனக்கு ஏற்கனவே பொண்ணு பார்த்து பேசி முடிச்சாச்சு. ஒருவேளை ஜெயந்தி தங்கச்சிய உனக்கு பேசியிருந்தோன்னு சொன்னோம்ல, இதோ நிக்கிறா பார். என்னடா சந்தோஷம் தானே? வர வர இந்த குடும்பத்துல யாருக்குமே புத்தி இல்லாம போயிடுச்சு. இந்த கர்ணாவனா தெருவுல நிறுத்தணும். இவனை நடு வீட்டுல கொண்டு வந்து வச்சு அவனுக்கு நாமளே நல்லது கெட்டது பண்ணா அவன் தலையில ஏறி உட்காந்துப்பான். இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்.